பொய் கண்டறியும் கருவி எவ்வாறு செயல்படுகிறது? பொய் கண்டறியும் கருவி பொதுவாக பாலிகிராப் என்று அழைக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் காவல்துறையினரின் விசாரணையின் போது பயன்படுத்தப்படுகிறது. இரத்த அழுத்தம், இதயத் துடிப்பு, சுவாசம் மற்றும் வியர்வை போன்ற நமது உடலியல் செயல்பாடுகளை பதிவு செய்வதன் மூலம் இந்த கருவி செயல்படுகிறது. சோதிக்கப்படுபவரின் மார்பைச் சுற்றி ஒரு நிமோகிராப் குழாய் கட்டப்படுகிறது மற்றும் கையைச் சுற்றி இரத்த அழுத்தத்தை அளவிடும் பட்டை சுற்றப்படுகிறது. மேலும் தோலின் மின் எதிர்வினை மற்றும் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையே பாயும் மின்னோட்டமும் அளவிடப்படுகின்றன. செயல்படும் விதம்: உடலின் இந்த தூண்டுதல்களைக் கண்டறிய உணர்திறன் மிக்க மின்முனைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை நகரும் வரைபடத்தாளில் பதிவு செய்யப்படுகின்றன. ஒரு நபர் அதிகாரியின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இந்த அளவீடுகள் எடுக்கப்படுகின்றன. இந்த தரவுகளின் அடிப்படையிலேயே அந்த நபர் பொய் சொல்கிறாரா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அறிவியல் பின்னணி: ஒரு நபர் பொய் சொல்லும்போது அவரது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்களால் வரைபடம் சாதாரண நிலையிலிருந்து வேறுபடுகிறது. பொய் சொல்லும்போது ஏற்படும் உணர்ச்சிபூர்வமான எதிர்வினையாலேயே இத்தகைய மாற்றங்கள் நிகழ்கின்றன. கேட்கப்படும் கேள்விகளில் பெரும்பாலானவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்றாலும், சோதனையின் துல்லியத்தை அதிகரிக்க சில பொதுவான கேள்விகளும் சேர்க்கப்படுகின்றன. வழக்கமாக கேள்விகளுக்கு ஆம் அல்லது இல்லை என்று மட்டுமே பதிலளிக்க வேண்டும். வரலாறு: நவீன பாலிகிராப் கருவி முதலில் 1921ஆம் ஆண்டில் கலிபோர்னியா பல்கலைக்கழக மருத்துவ மாணவர் ஜான் ஏ. லாரன் மற்றும் ஒரு காவல்துறை அதிகாரியால் உருவாக்கப்பட்டது. அவரது கருவி இரத்த அழுத்தம், நாடித்துடிப்பு மற்றும் சுவாசம் ஆகியவற்றை தொடர்ந்து பதிவு செய்யும் திறன் கொண்டது. இந்த நிலைகளை ஒரே நேரத்தில் பதிவு செய்ததால் இது பாலிகிராப் என்று அழைக்கப்பட்டது. இது 1924 முதல் பயன்பாட்டில் இருந்த போதிலும், இது இன்னும் முழுமையான பிழையற்ற அமைப்பாக மாறவில்லை. இதன் காரணமாக இது நீதிமன்றங்களில் இன்றும் ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.